மார்னிங் இன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் மினி பூரி. இது ஹெல்த் டிப்ஸ்னு பார்த்தா அது கண்டிப்பாக சுகர் லெவல் ஜாஸ்தியாகும், கொலஸ்ட்ரால் கூட கூடும். ஆனால் அது ஒன்ஸ் இன் அ வைல் இது சாப்பிட்லாம். என்றைக்காவது ஒரு நாள் தான் நான் செய்கிறேன். இது ஏறக்குறைய பண்ணி 5-6 மாதத்துக்கு மேலே இருக்கும் பூரி செஞ்சு. மினி பூரி, அப்புறம் கொஞ்சம் சன்னா, வெள்ளை சுண்டல், உப்பு, பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கு, கொஞ்சம் கடலை சட்னி, பட்டாணி குருமா. இது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸ். இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நார் சத்து இருக்குது, ஜீரணத்துக்கு நார் சத்து, ஃபேட்டும் இருக்குது. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் அந்த கருப்பு கொண்ட கடலை ரொம்ப நல்லது. பூரி உடம்புக்கு நல்லதுன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனது ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போ நான் எதுக்கு பண்ணேன்னு நீங்கள் கேட்பீங்க. இது என்றைக்காவது ஒரு நாள் தான் பண்ணுறேன். யாருக்குரிய அது நான் பண்ணி 6-7 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். மாதுளம்பழம் ஜூஸு, இதில் வந்துட்டு அயன் ஜாஸ்தி இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இது வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும். எப்போதும் நம்ம பழங்களை ஜூஸாக எடுத்துக்காமல் முழு பழங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம். இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.